வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி மட்டன் பிரியாணி பார்க்கலாங்க. நெய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பிரியாணி மசாலாலாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், நிறைய சேர்த்திடக்கூடாது. பிரியாணி மசாலா வந்து கம்மியாக போட்டோம்னா தான் டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி. இல்லாட்டி பிரியாணி மசாலா தூக்கலாகி பார்த்திங்கன்னா அது நெஞ்சு கறிக்கும், அப்படி நல்லாவும் இருக்காது டேஸ்ட்டு. கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கணும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்மியாக தான் போட்டு செய்வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே அரைக்கலை, அப்படியே உங்களுக்கு அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே போட்டுக்கிறோம். பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறமா உங்களுக்கு கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துருக்கு. கருவேப்பில் ஆப்ஷனலுங்க. நாங்கள் வந்து எப்போவுமே பிரியாணி கருவேப்பில் போடுவேன். புதினா மல்லி சேர்த்துக்கலாம். நிறைய போட மாட்டேங்க, புதினா மல்லி ஜாஸ்தியாகவும் கருவேப்பில் சும்மா ஒரு 5-6 தலை போட்டு விடுவோங்க. தக்காளி ஒன்று சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா வதக்கலாம். ரொம்ப ஈஸிங்க மட்டன் பிரியாணி. இந்த மாதிரியும் கூட செய்யலாம். அரைச்சி செய்ய மாட்டேன்னா அரைச்சி செய்வாங்க. நான் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சுருவாங்க. இதுவும் டேஸ்ட் சூப்பராக தான் இருக்குங்க. அரைச்சி போடலிங்கிறதுக்காக டேஸ்ட் இல்லாமல் போகாது. இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாம், அப்புறம் இல்லைன்னா அரிஞ்சும் கூட போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருங்க, அதனால் அந்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ பிரியாணி மசாலா போட்டுக்கிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நிறையா சேர்த்திக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்தேன், ஏன்னா உங்களுக்கு நிறையா போயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனுங்க. வதக்கலாம். வேக வச்ச மட்டன் சேர்த்திருக்கிறோம். இப்போ வந்து மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. மட்டனை வந்து 3 விசில் விட்டு எடுத்துருக்குறோம். இப்போ அதை வந்து சேர்த்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் தனியாக வச்சுருக்கிறேன், அது அப்புறம் ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டு தான் மட்டன் வேக வச்சுருக்குறேங்க நான். இப்போ தயிர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எல்லா வேலையும் நமக்கு முடிஞ்சாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக அரிசி சேர்த்திக்கலாம். நான் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்குறேங்க, சீரக சம்பா அரிசி. அதுதான் எனக்கு பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாசுமதி ரைஸ் வச்சுருப்பேன், எப்போயாவது ஒரு நாள் பாசுமதி ரைஸில் செய்வேங்க. ஆனால் அதிகமாக நான் பிரியாணி செய்கிறது பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில் தாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து மட்டன் வேக வச்சு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கரெக்டாக அளந்து ஊற்றிக்கலாங்க. நான் வந்து 1.5 டம்ளர் எப்போவுமே செய்வேன். பார்த்திங்கன்னா தண்ணி 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் அந்தளவுக்கு வைப்பேன். நீங்கள் உங்கள் அரிசி எப்படி இருக்குதோ அதை பொறுத்து வச்சுக்கோங்க. எங்களுக்கு நல்லா பழைய அரிசிங்க, குழஞ்சி போகாது, அதனால் அந்த அளவுக்கு ஊற்றுவேன். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்திக்கிறோம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிருக்கிறோம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிட்டேங்க. அதே மாதிரி விசில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்படியே லைட்டாக கரண்டியில் உடையாமல் பெரட்டி விட்டு பரிமாறலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய இந்த சுவை 6 சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்கிறேன், அதையும் பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்குங்க. தேங்க்யூ.